ஷியாமலவாணி 90.4 சமுதாய வானொலியின் வானொலி மூலம் கணிதம் கற்போம். இந்நிகழ்ச்சிக்கு ஊக்கம் மற்றும் ஆதரவு வழங்குவோர் தேசிய அறிவியல் மற்றும் தொழில்நுட்ப தொடர்பாடல் குழுமம், புதுதில்லி. நிகழ்ச்சியை நன்றாக கேளுங்கள். ஒளிபரப்பான நிகழ்ச்சிகள் குறித்து மாதந்தோறும் கேள்விகள் கேட்கப்பட்டு சரியாக பதில் கூறுபவர்களுக்கு பரிசுகள் வழங்கப்படும். முதலாவதாக கணித வினாடி வினா. இதில் கலந்து கொள்வோர் மதுரை மாவட்டம் எலியார்பத்தி கிராம மக்கள். ஷியாமலாவாணி 90.4 சமுதாய வானொலியில் வினாடி வினா அந்த போட்டிக்குள்ள கலந்துக்க வந்திருக்கிறீங்க. இந்த நிகழ்ச்சிக்குள்ள ஒரு தொகுப்பான பேர் என்னன்னு கேட்டிங்கன்னா, அங்கே வானொலி மூலம் கணிதம் கற்போம். இந்த நிகழ்ச்சிக்கு இன்னைக்கு சிறப்பு விருந்தினராக நம்ம மதுரை சுப்புலட்சுமி லட்சுமிபதி அறிவியல் கல்லூரியினுடைய கணித பேராசிரியர் எஸ் மேகலா மேம் வந்திருக்கிறாங்க. அதோடு சேர்த்து போட்டியாளர்களாக மதுரை மாவட்டத்திலிருந்து எலியார்பத்தி கிராம மக்கள் வந்திருக்கிறீங்க. இப்போது உங்களுடைய அறிமுகம் இந்த சுற்று. டீம் ஏ முதல் அணி. வணக்கம், என் பேர் ஏ வெள்ளையம்மாள். கூட வந்திருக்க மாதிரி எஸ் வெள்ளையம்மாள். எலியார்பத்திலேருந்து வந்திருக்கோம். எங்கள் டீம் ஏ. இரண்டாம் அணி. வணக்கம், என் பேர் விஜயா. நான் எலியார்பத்தியிலேருந்து வந்திருக்கோம். என் கூட இருக்கவங்க பேர் பெசலம்மாள். எங்கள் டீம் பேர் பி. மூன்றாவது அணி. வணக்கம், என் பேர் செல்வி. எலியார்பத்தியிலேருந்து வந்திருக்கோம். கூட வந்திருக்க பேர் அழகு பொண்ணு. எங்கள் டீம் பேர் சி. கணித பேராசிரியர்களையும் போட்டியாளர்களையும் அன்புடன் வரவேற்கிறது ஷியாமலாவாணி 90.4. வினாடி வினா போட்டியின் விதிமுறைகள். போட்டியில் மொத்தம் 5 சுற்றுகள். ஒவ்வொரு சுற்றிலும் ஒவ்வொரு அணிக்கும் 5 கேள்விகள் கேட்கப்படும். ஒவ்வொரு கேள்விக்கும் 10 மதிப்பெண்கள். ஒவ்வொரு சுற்றின் முடிவிலும் நீங்கள் பெற்ற மதிப்பெண்கள் அறிவிக்கப்படும். உங்கள் ஒவ்வொரு அணிக்கும் ஸ்லேட் கரும்பலகை கொடுக்கப்பட்டுள்ளது. கேள்விக்கான பதிலை நீங்கள் கணக்கிட்டு சரி செய்த பின் பதில் தெரிவிக்கலாம். நீங்கள் பதில் சொல்லவில்லை என்றால் அக்கேள்வி அடுத்த அணிக்கு கேட்கப்படும். அப்படி நீங்கள் விடை சொல்லும் பட்சத்தில் 5 மதிப்பெண்கள் மட்டும் கிடைக்கும். 1 மற்றும் 2ஆம் இடத்தை பெறுபவருக்கு சிறப்பு பரிசு வழங்கப்படும். மற்றவர்களுக்கு ஆறுதல் பரிசு வழங்கப்படும். வானொலி மூலம் கணிதம் கற்போம் நிகழ்ச்சியில் 3வது சுற்றுக்கான கேள்விகள் ஆரம்பம். டீம் ஏக்கான முதல் கேள்வி. ராணின்ற பொண்ணு காலைல 5 மணிக்கு எந்திரிச்சு 5:30 இருந்து வீட்டு வேலைகளை ஆரம்பிக்கிறாங்க. 5:30 இருந்து 7:30 வரைக்கும் வீட்டு வேலைகள் செஞ்சுட்டு 8 மணிக்கு வேலைக்கு கிளம்பி போறாங்க. வீட்டு வேலைகள் செய்யறதுக்கு எவ்வளவு நேரம் செலவழிச்சிருப்பாங்க? 2 மணி நேரம். சரியான விடை. டீம் ஏக்கு 10 மதிப்பெண்கள். டீம் ஏக்கான 2வது கேள்வி. ராமசாமிங்கிறவர் தன்கிட்ட 2 மாடு வச்சிருக்காரு. ஒவ்வொரு மாடு டெய்லி 16 லிட்டர் பால் கறக்குது. 1/2 லிட்டர் பாலை 10 ரூபாய்க்கு வித்தாருன்னா அந்த மொத்த பாலையும் எவ்வளவு ரூபாய்க்கு வித்திருப்பார்? டீம் ஏக்கு தெரியுமா? டீம் பிக்கு தெரியுமா? 330 ரூபா. தவறான விடை. டீம் சிக்கு தெரியுமா? 360. தவறான விடை. கொஸ்டின் என்ன சொல்லியிருக்கோம்? ஒருத்தர் 2 மாடு வச்சிருக்காரு. 2 மாடு 16 லிட்டர் பால் கறக்குது. அப்போ 16 + 16 எவ்வளவு? 32 லிட்டர் மொத்தம் பால் கறக்குது. 1/2 லிட்டர் 10 ரூபாய். அப்படின்னா 1 லிட்டர் எவ்வளவு வரும்? 20 ரூபாய். அப்போ நீங்க 32 × 20 போட்டீங்கன்னா என்ன வரும்? 64. 32 × 2 64. அதோட என்ன செஞ்சுருவீங்க? அந்த 0வை சேர்த்துக்குவீங்க. அப்போ 640 ரூபாய் 32 லிட்டர் பால் விற்றுருப்பாங்க. சரியா? இந்த கொஸ்டினுக்கு யாருமே ஆன்சர் சொல்லலை. யாருக்குமே மதிப்பெண்கள் இல்லை. 3வது சுற்றில் டீம் ஏக்கான 3வது கேள்வி. ஒருத்தர் தன்னுடைய வேலைக்கான கூலியாக ஒரு நாளைக்கு 150 ரூபா வாங்குறார். அப்படின்னா ஒரு வாரத்துக்கு எவ்வளவு வாங்கியிருப்பார்? 1050 ரூபாய். சரியான விடை. டீம் ஏக்கு 10 மதிப்பெண்கள். டீம் ஏக்கான 4வது கேள்வி.
பாலுன்றவர் தன்னுடைய பேங்க் அக்கௌண்ட்ல 20,000 ரூபாய் வச்சிருக்காரு. பேங்க் வந்து மாசம் 10 ரூபான்ற அளவுக்கு வட்டி போட்டுட்டே வராங்க. அப்படின்னா ஒரு வருஷத்தின் முடிவுல அவருடைய பேங்க் அக்கௌண்ட்ல எவ்வளவு ரூபாய் இருக்கும்? 20,120. சரியான விடை டீம் ஏக்கு 10 மதிப்பெண்கள். டீம் ஏக்கான இறுதி கேள்வி. நீங்க சந்தைக்கு போறீங்க, 1 கிலோ தக்காளியும் 1 கிலோ வெண்டைக்காவும் வாங்குறீங்க. 1 கிலோ தக்காளி வந்து 20 ரூபாய், 1 கிலோ வெண்டைக்காய் வந்து 17 ரூபாய். அப்படின்னா எவ்வளவு ரூபாய் மொத்தம் ஆயிருக்கும்? 37 ரூபாய். சரியான விடை டீம் ஏக்கு 10 மதிப்பெண்கள். டீம் பிக்கான முதல் கேள்வி. ராஜன்றவர் வந்து மதுரையில இருந்து திண்டுக்கல் போறாரு, திண்டுக்கல்ல இருந்து கோயம்புத்தூர் போறாரு. மதுரையில இருந்து திண்டுக்கலுக்கான பஸ் டிக்கெட் விலை வந்து 100 ரூபாய், திண்டுக்கல்ல இருந்து கோயம்புத்தூருக்கான விலை வந்து 150 ரூபாய். அப்படின்னா அவர் டிக்கெட்டுக்குன்னு மட்டும் எவ்வளவு செலவு பண்ணியிருப்பார்? 250 ரூபாய். சரியான விடை டீம் பிக்கு 10 மதிப்பெண்கள். டீம் பிக்கான இரண்டாவது கேள்வி. ஒரு வட்டத்தை சரிசமமாக பிரித்தால் எத்தனை அரை வட்டம் கிடைக்கும்? 2 அரை வட்டம் கிடைக்கும். சரியான விடை டீம் பிக்கு 10 மதிப்பெண்கள். டீம் பிக்கான மூன்றாவது கேள்வி. ஒரு சட்டை வாங்க கடைக்கு போறீங்க, ஒரு சட்டையோட விலை 200 ரூபாய். அந்த ஒரு சட்டை வாங்கினோம்னா அதே விலையுள்ள 2 சட்டை ஃப்ரீயா தராங்க. அப்படி இருக்கும்போது 400 ரூபாய்க்கு எத்தனை சட்டை வாங்கலாம்? 6 சட்டை வாங்கிட்டு வருவேன். சரியான விடை டீம் பிக்கு 10 மதிப்பெண்கள். டீம் பிக்கான நான்காவது கேள்வி. ஒரு கிளாஸ்ல 60 ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்க, அந்த 60 பேரையும் சரிசமமா பிரிச்சா எத்தனையா பிரிக்கலாம்? 30 பிரிக்கலாம். சரியான விடை டீம் பிக்கு 10 மதிப்பெண்கள். டீம் பிக்கான இறுதி கேள்வி. எருமை பால் 1 லிட்டர் 40 ரூபாய். அப்படின்னா 2.5 லிட்டர் பால் எவ்வளோ? 100 ரூபாய். சரியான விடை டீம் பிக்கு 10 மதிப்பெண்கள். டீம் சிக்கான முதல் கேள்வி. 10 பேனாக்களின் விலை 50 ரூபாய். அப்படின்னா ஒரு பேனா வந்து எவ்வளவு ரூபாய்? 10 ரூபா. தவறான விடை. டீம் ஏக்கு தெரியுமா? 1 ரூபாய். தவறான விடை. டீம் பிக்கு தெரியுமா? 5 ரூபாய். சரியான விடை டீம் பிக்கு 5 மதிப்பெண்கள். டீம் சிக்கான இரண்டாவது கேள்வி. ஒரு ஜோடி செருப்பின் விலை 250 ரூபாய். அப்படின்னா 3 ஜோடி செருப்பு எவ்வளோ? 750 ரூபா. சரியான விடை டீம் சிக்கு 10 மதிப்பெண்கள். டீம் சிக்கான மூன்றாவது கேள்வி. ஒரு கோழி முட்டையின் விலை 3 ரூபாய் 50 பைசா. அப்படின்னா 3 கோழி முட்டையினுடைய விலை எவ்வளவு? 10 ரூபா 50 பைசா. சரியான விடை டீம் சிக்கு 10 மதிப்பெண்கள். டீம் சிக்கான நான்காவது கேள்வி. ஒரு சட்டையின் விலை 200 ரூபாய். அப்படின்னா 7 சட்டையினுடைய விலை எவ்வளவு? 1400 ரூபா. சரியான விடை டீம் சிக்கு 10 மதிப்பெண்கள். ஒரு சேலையின் விலை 850 ரூபாய். அப்படின்னா 3 சேலையினுடைய விலை எவ்வளவு? தெரியல. டீம் ஏக்கு தெரியுமா? 2150. தவறான விடை. டீம் பிக்கு தெரியுமா? 2550 ரூபாய். டீம் பிக்கு 5 மதிப்பெண்கள். இத்துடன்
மூன்றாவது சுற்றுகள் நிறைவடைந்தன. மூன்றாவது சுற்றின் இறுதியில் டீம் ஏ 40 மதிப்பெண்களும், டீம் பி 60 மதிப்பெண்களும், டீம் சி 30 மதிப்பெண்களும் பெற்றிருக்கின்றனர். இதில் கலந்து கொண்டவர்கள் மதுரை மாவட்டம் எலியார்பத்தி கிராம மக்கள். கணித வினாடி வினா நிகழ்ச்சியின் அடுத்த சுற்றுகளை இனிவரும் பகுதிகளில் கேட்கலாம். ஷியாமளவாணி 90.4 சமுதாய வானொலியின் கணித வினாடி வினா, நாடக கணிதம், கணித கலந்துரையாடல், தொலைபேசி வழி நேரடி கணித உரையாடல், கற்றலும் கற்பித்தலும், இது போன்ற பல பகுதிகள் வானொலி மூலம் கணிதம் கற்போம் நிகழ்ச்சியில் கேட்கலாம். நாடக கணிதம் தினமும் நம் அன்றாட வாழ்க்கையில் நடைமுறை கணக்குகளை நாடகம் மூலம் அறிந்து பயன்பெறும் கணிதம் கற்போம் எனும் சுவையான நிகழ்ச்சி. வானொலி மூலம் கணிதம் கற்போம் நிகழ்ச்சியில் இனி கலந்துரையாடல் கேட்கலாம். கலந்துரையாடலில் இன்று கால்நடைகளில் கணக்கு. கலந்துரையாடுபவர் பேராசிரியர் முருகானந்தம், கால்நடை பல்கலைக்கழக பயிற்சி மற்றும் ஆராய்ச்சி மையம், மதுரை. இதில் பங்கேற்பவர்கள் மதுரை மாவட்டம் கொம்பாடி கிராம மக்கள். வணக்கம், என் பெயர் சின்ன அம்பலம். என் கூட சவுல்லாபம் வேலுமுருகனும் இங்கே வந்திருக்காங்க. நாங்கள் கொம்பாடி கிராமத்துலேருந்து வந்திருக்கோம். இங்கே கால்நடைகளை கணக்கு சம்பந்தமாக பேராசிரியர் பேசுகிறத இங்கே கேட்க வந்திருக்கோம். சியாமளவாணி சமுதாய வானொலி நேயர்களுக்கு எனது அன்பான வணக்கம். இந்த வானொலி நிகழ்ச்சியின் மூலம் நாம் இன்று கணிதமும் கால்நடைகளும் அல்லது கால்நடைகளில் கணக்கு அப்படிங்கிறத பற்றி சில விவரங்களை நான் இப்போ உங்களுக்கு பேச போகிறேன். கொஞ்சம் யோசிக்கத்தான் தோணும், கால்நடைகளில் போய் என்ன கணக்கு இருக்குது அப்படின்ட்டு. அதுக்கு தான் ஒரு பழமொழி நம்ம சொல்கிறோம், எழுதாத கணக்கு அழுதாலும் வராது. கணக்கு வீட்டில் எழுதி வைக்கலைன்னா என்ன, அது நம்ம அழுதாலும் தெரியாது, எனக்கு தெரியாதுடா, அது அவ்வளோதான், மறந்து போச்சு அப்படின்னு நம்ம சொல்லிவிடுவோம். அதான் உழுதவன் கணக்கு பார்த்தா உழக்கு கூட மிஞ்சாது. அப்போ என்ன வருது, அதுலேயும் கணக்கு வருது இல்லையா? எல்லாத்துலேயும் கணக்கு இருக்குது, கணக்கு இல்லாத துறையே கிடையாது. அதனால தான் இப்போ இந்த தலைப்பை கூட கணிதமும் கால்நடைகளும் அப்படிங்கிறது கணிதம் அப்படின்னா கணக்கு அப்படின்னு நம்ம சொல்கிறோம். சரியா? இப்போ அருமையான ஒரு பழமொழி உங்களுக்கு நான் இந்த நேரத்தில் இந்த கால்நடைகள், கறவை மாடு வச்சுருக்கிறவங்களுக்கு தெரியும். அந்த காலத்தில் நம்ம பசுமாடு வச்சுருந்தோம். அப்போ அந்த மாடுகள்லாம் நாட்டு பசுக்களை தான் நம்ம வச்சுருந்தோம். இது நான் சொல்கிறது ஒரு ஏறத்தாழ ஒரு 50 வருஷத்துக்கு முன்னாடி நம்ம நாட்டில், இந்திய நாட்டில் உள்ள பசுக்கள் எல்லாம் நாட்டு பசுக்கள். அப்போ அந்த நாட்டு பசுக்கள் என்ன செய்யும், அதோட வேலை என்ன அப்படின்னா நமக்கு பால் கொடுக்கும். ஆனால் அன்றைக்கு அந்த பாலை காட்டிலும் அது கொடுக்கக்கூடிய சாணம் இருக்குது பார்த்தீங்களா, அதுதான் அதிகம், அதுக்கு தான் மதிப்பு. ஏன் அப்படின்னா நாட்டு பசு நமக்கு கறக்கிறது ஒரு சொம்பு பால் தான். அதுதான் அப்போ சொல்லுவாங்க, கறக்கிறது ஆழாக்கு, உதைக்கிறது பல்லு போக அப்படிம்பாங்க. ஏன்னா அந்த பசுக்கள்லாம் கட்டுப்பாடு இல்லாத நாட்டு பசுக்கள். ஸோ அந்த மாதிரி நிலைமையில் தான் நம்மளாம் இருந்தோம். அப்போ அந்த கறக்கிறது ஆழாக்கு அப்படிங்கிறது என்ன, ஆழாக்குன்னா என்ன, அதான் கணக்கு. அப்போ எத்தனையோ 100 வருஷங்களுக்கு முன்னாடியே ஆழாக்க வச்சு நம்ம என்ன பண்ணியிருக்கோம், பாலை நம்ம அளந்து அதை கணக்கு சொல்லியிருக்கோம். அதான் கறக்கிறது ஆழாக்கு, உதைக்கிறது பல்லு போக. உதைக்கிறது பல்லு போக அப்படின்னா என்னன்னா அந்த மாட்டில் பால் பீச்சவே முடியாது, ரொம்ப போராடணும். இப்போல்லாம் நீங்கள் ரொம்ப வசதியாக போச்சு, இப்போ நாட்டு பசுக்கள் இல்லை.
இப்போ இருக்கிற பசுக்கள்லாம் வந்து உங்களுக்கு தெரியும் ஜெர்சி பசு அப்படிங்கிறது நம்ம இப்போ சொல்கிறோம். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது கால்நடைகளில் கணக்கு. அப்போ அந்த நாட்டு பசுலாம் எங்கே போச்சு? ஜெர்சி பசுவாக வந்துருச்சே அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது எங்கேயும் போகலை. என்ன அப்படின்னா, ஒரு 50 வருஷம் 60 வருஷத்துக்கு முன்னாடி பள்ளிக்கூடத்தில் படிக்கிறப்ப பார்த்தீங்கன்னா, அந்த பள்ளிக்கூடம் போகிற பையன் எதை எடுத்துகிட்டு போவான் அப்படின்னா, ஒரே ஒரு துணிப்பை, மஞ்சள் பையில் ஒரு துணிப்பை, அதில் ஒரு ஸ்லேட் இருக்கும், ஒரு ஸ்லேட்டு பென்சில் இருக்கும், ஒரு வாய்ப்பாடு இருக்கும். இதுதான் வந்து அன்றைய 50 வருஷத்துக்கு முன்னாடி உள்ள ஒரு மாணவனுடைய ஒரு சொத்து பள்ளிக்கூடத்தில். அந்த நேரத்தில் பள்ளிக்கூடத்தில் வந்து போகிற பசங்களுக்கு சத்துணவு என்ன தெரியுங்களா? நம்ம மக்காச்சோளத்தில் ரவை மாதிரி பண்ணி அதுதான் வந்து சத்துணவு. அப்போ கூட குடிக்கிறதுக்கு என்ன தெரியுங்களா? பால் பவுடர். அந்த பால் பவுடர் வந்து எங்கேருந்து வந்துச்சு, ஏன் இந்த பால் பவுடர் அப்படின்னு நம்ம சொல்கிறோம் அப்படின்னா, அந்த பால் பவுடருக்கும் இந்த நாட்டு மாடுக்கும் ஒரு தொடர்பு இருக்குது. என்ன தொடர்பு அப்படின்னா, நம்ம நாட்டில், நம்ம இந்திய நாட்டில் அந்த பள்ளிக்கூடம் படிக்கிற பசங்களுக்கு வந்து பால் கிடைக்காம, குடிக்கிறதுக்கு பால் கிடைக்காம, ஏன்னா இங்கே தான் கறக்கிறது ஆழாக்குன்னு சொல்லிட்டோமே, அப்புறம் எல்லா மக்களுக்கும் எப்படி பால் கிடைக்கும்? நாட்டு பசுவை வச்சிட்ருக்கோம், அதுவும் சாணத்துக்காக தான் நம்ம பசுவே வச்சுருக்கோன்னு சொல்லிட்டேன். அப்போ அந்த பால் இல்லாமல் நாம் வந்து வெளிநாட்டிலிருந்து, அமெரிக்கா, ரஷ்யா, டென்மார்க், இது மாதிரி வெளிநாட்டிலிருந்து பாலை வந்து நம்ம பால் பவுடரை டின்னாக இறக்குமதி பண்ணி அந்த பாலை ஒரு பெரிய பாத்திரத்தில் சுடு தண்ணியில் போட்டு காய்ச்சி அதை தான் வந்து சத்துணவாக வந்து மாணவர்கள் சாப்பிட்டாங்க. இன்றைக்கு மாதிரி வந்து இன்றைக்கு உள்ள சத்துணவு பார்த்தீங்களா, எப்படி நல்ல பிரமாதமான உணவு சத்துணவு இங்கே இருக்குது. முட்டை, பயிறு வகைகள், சாம்பார் சாதம், காய்கறிகள் எல்லாம் இருக்குது இல்லையா? அந்த மாதிரிலாம் மாணவர்கள் அப்போ வந்து சாப்பிட முடியாது. ஏன்னா அவர்களுக்கு வந்து அந்த உணவு வந்து அன்றைக்கி கிடைக்கல. அப்போ வந்து இந்த பால் பவுடர் தான் வந்து அவர்களுக்கு சத்துணவு. அதற்கு காரணம் என்னென்னா இந்த நாட்டு பசு. சரியா? அப்போ கணக்கு எப்படி வருது பாருங்கள். கலந்துரையாடலில் இதுவரை நீங்கள் கேட்டது கால்நடைகளில் கணக்கு. கலந்துரையாடியவர் பேராசிரியர் முருகானந்தம், கால்நடை பல்கலைக்கழக பயிற்சி மற்றும் ஆராய்ச்சி மையம், மதுரை. இதில் பங்கேற்றவர்கள் மதுரை மாவட்டம் கொம்பாடி கிராம மக்கள். இதன் தொடர்ச்சியை அடுத்த பகுதிகளில் கேட்கலாம். ஷியாமளவாணி 90.4 சமுதாய வானொலியின் கணித வினாடி வினா, நாடக கணிதம், கணித கலந்துரையாடல், தொலைபேசி வழி நேரடி கணித உரையாடல், கற்றலும் கற்பித்தலும், இது போன்ற பல பகுதிகள் வானொலி மூலம் கணிதம் கற்போம் நிகழ்ச்சியில் கேட்கலாம். வானொலி மூலம் கணிதம் கற்போம் நிகழ்ச்சிகளை www.i-radiolive.com என்ற இணையதளத்தில் நேயர்கள் நிகழ்ச்சிகளை எப்போது வேண்டுமானாலும் பதிவிறக்கம் செய்து கேட்டு பயன்பெறலாம். வானொலி மூலம் கணிதம் கற்போம் நிகழ்ச்சியில் இனி நாடக கணிதம் கேட்கலாம். நாடகத்தின் பெயர் வீட்டு செலவு கணக்கு. இதில் பங்கேற்பவர்கள் மதுரை மாவட்டம் வலையங்குளம் கிராம மக்கள். இதில் வரும் கதாபாத்திரங்கள் கார்த்திகாவாக முருகேஸ்வரி, கண்மணியாக ராஜேஸ்வரி. நாடக கதை எழுதியவர் திரு எம். கிருஷ்ணன்.
நாடக இசையமைப்பு ஷியாமலாவாணி 90.4. என்ன கார்த்தியா, மாட்டு பண்ணை எப்படி இருக்கு? மாடு மேய்கிறதுக்கு புல்லு தான் சரியா இல்ல. ஏன் கார்த்தியா, மழை சரியா பெய்யலையா? இல்ல கண்மணி, மழை பெஞ்சாதானே நல்லா இருக்கும். சரி கார்த்தியா, உன் பண்ணையில இப்ப எத்தனை மாடு இருக்கு? என் பண்ணையில மொத்தம் 8 மாடு இருக்கு கண்மணி. ஒவ்வொரு மாடும் எத்தனை லிட்டர் பால் தருது? ஒரு மாடு 5 லிட்ரு, ஒரு மாடு 6 லிட்ரு, ஒரு மாடு 7 லிட்ரு. மொத்தம் ஒரு நாளைக்கு 48 லிட்ரு பால் கிடைக்குது கண்மணி. 1 லிட்டர் பால் எவ்வளோ ரூபா கார்த்தியா? பால் 1 லிட்ரு 20 ரூபா கண்மணி. அப்படின்னா ஒரு நாளைக்கு எவ்வளோ ரூபாய்க்கு பால் விற்கும்? 1 லிட்ரு 20 ரூபா மணிக்க 48 லிட்ரு 960 ரூபா விற்கிது. சரி கார்த்தியா. வீட்டு செலவெல்லாம் யார் பொறுப்பு? செலவெல்லாம் என்னுடைய பொறுப்பு தான் கண்மணி. உங்கள் வீட்டில் ஒரு நாளைக்கு எவ்வளோ ரூபா சராசரியாக செலவாகும்? ஒரு நாளைக்கு உத்தேசமாக சொல்ல போனால் 200 ரூபா செலவாகும். அப்படின்னா ஒரு மாதத்துக்கு வரவு செலவு எவ்வளோ வரும்? ஒரு நாளைக்கு 960 ரூபா மணிக்க 30 நாளைக்கு 28,800 ரூபா வருமானம் கிடைக்கும். அது சரி. வரவை சொல்லிட்ட, செலவை சொல்லு. வீட்டுக்கு மட்டும் ஒரு நாளைக்கு 200 ரூபா செலவு வரும். அப்புறம் ஸ்கூல் படிக்கிற பசங்களுக்கு வேற செலவாகுது. ஆமாம், ஸ்கூல் படிக்கிறதுக்கு எவ்வளோ ரூபா செலவாகுது? என் மகன் தினம் 20 ரூபா வாங்கிட்டு போகிறான். அப்புறம் நோட்டு வாங்கணும், புஸ்தகம் வாங்கணும் அப்படின்னு மாதத்துக்கு 1000 ரூபா கொண்டு போயிடுறான். இப்போ ஒரு நாளைக்கு சராசரியாக 200 ரூபா வந்துடுது. உன் பையன் படிக்கிறதுக்கு மாதத்துக்கு 1000 ரூபா வேணுங்கிற. அட ஆமாம் கண்மணி. சரி சரி, இப்போ மொத்தமாக வரவு செலவு எவ்வளோன்னு கணக்கு பண்ணி சொல்லு கார்த்தியா. 200 ரூபா மணிக்க 30 நாளைக்கு அது ஒரு 6000 ரூபா வந்துடுது. அப்புறம் படிப்பு செலவு வேற மாதம் 1000 ரூபா வந்துடுது. அப்போ மாதத்துக்கு 7000 ரூபா செலவழிதா? ஆமாம் கண்மணி. அது மட்டும் இல்லாமல் மாதத்துக்கு மாட்டு லோன் வேற கட்டுறேன். அட ஆமாம் கார்த்தியா, இதை நான் மறந்தே போயிட்டேன். ஆமாம், எத்தனை ரூபா மாதத்துக்கு லோன் கட்டுற? மாதத்துக்கு 15,000 ரூபா லோன் கட்டுறேன். இவ்வளவு செலவழிக்கிறேன்ற உன் வரவுதான் என்ன? நான் முன்ன சொன்ன மாதிரி வீட்டு செலவுக்கும் பள்ளிக்கூடம் செலவுக்கும் மாதம் 7,000 ரூபாய் வந்துடுது. லோன் கட்ட வேற ஒரு 15,000 வந்துடுது. அப்படின்னா மொத்தம் எவ்வளவு ரூபான்னு கணக்கு பண்ணி நீயே சொல்லு கண்மணி. அப்படின்னா 5,000த்தையும் ஒரு 7,000த்தையும் கூட்டுனா மொத்தம் 22,000 வருது. பால் கறக்குறதுல 28,800 ரூபா மாதம் வருமானம் வருதுன்னு முதல்லையே சொன்னேன். மாத வருமானத்திலிருந்து மாதம் செலவாகிறத கழிச்சிட்டு எனக்கு எவ்வளோதான் வருதுன்னு சொல்லு கண்மணி. உனக்கு மாத வருமானம் 28,800 ரூபா. உனக்கு மாத செலவு 22,000 ரூபா. மாத வருமானம் 28,800 ரூபாயில இருந்து உன்னோட மாத செலவு 22,000 கழிச்சா உனக்கு மிச்சம் கையில் இருக்கிறது 6,800 ரூபா. நீ மாதம் 6,800 ரூபா மிச்சம் முடிச்சிட்டு இருக்க. என் வருமானத்தையும் செலவையும் பொறுமையா கேட்டு நான் எவ்வளோ மிச்சம் பிடிக்கிறேன்னு கண்டுபிடிச்சு சொன்னதுக்கு ரொம்ப நன்றி கண்மணி. நாடக கணிதத்தில் இதுவரை நீங்கள் கேட்ட நாடகம் வீட்டு செலவு கணக்கு. இதில் பங்கேற்றவர்கள் மதுரை மாவட்டம் வலையங்குளம் கிராம மக்கள். நாடக கதை எழுதியவர் திரு எம் கிருஷ்ணன். நாடக இசையமைப்பு ஷியாமலாவாணி 90.4. வானொலி மூலம் கணிதம் கற்போம் நிகழ்ச்சியின் போது எங்களது வானொலி நிலையத்திற்கு நீங்கள் பதிவிற்காக வந்திருந்த போது ஏற்பட்ட சுவையான அனுபவங்களையும், நாங்கள் உங்களை தேடி வந்து பதிவினை மேற்கொண்ட போது ஏற்பட்ட அனுபவங்களையும், இந்த நிகழ்ச்சியில் உங்களுக்கு பிடித்த பகுதிகள் குறித்தும், நீங்கள் எதிர்பார்க்கும் மாற்றம் குறித்தும், நிகழ்ச்சிகளை கேட்டதனால் நீங்கள் கண்ட உண்மையான பலன் இவைகளை குறித்தும் உங்கள் கருத்துக்களை வெளிப்படையாக கேட்டு அறிய விரைவில் உங்களை நாடி வரவுள்ளது ஷியாமலவாணி. வானொலி மூலம் கணிதம் கற்போம் நிகழ்ச்சியிலேனே
கற்றலும் கற்பித்தலும் கேட்கலாம். கற்றலும் கற்பித்தலும் நிகழ்த்துபவர் எஸ் சண்முகப்பிரியா, கணித ஆசிரியை, கிருஷ்ணம்மாள் ராமசுப்பையர் பள்ளி, மதுரை. இதில் பங்கேற்பவர்கள்: வணக்கம், என் பேர் பவுன்தாய். நான் கொம்பாடி கிராமத்திலிருந்து வந்திருக்கேன். என் கூட அழகம்மாள், ஒய்யம்மாள் வந்திருக்காங்க. நாங்கெல்லாம் கொம்பாடி கம்மாயில 100 நாள் வேலை பார்க்குறோம். வணக்கம், நீங்கள் கொம்பாடி கிராமத்துலேருந்து வந்திருக்கீங்க. கணிதம் கற்றுக்கிறதுக்காக இங்கே வந்திருக்கீங்க. ரொம்ப சந்தோஷம். நிறையா எண்கள் நம்மளோட வாழ்க்கையோட சேர்ந்தே இருக்கு. இப்போ நான் ஒரு எளிமையான கணக்கு சொல்கிறேன். அதோட பதில் உங்களுக்கு கண்டுபிடிக்க முடியுதான்னு பாருங்கள். ஒரு ட்ரெஸ் எடுத்துக்கோங்க. அந்த ட்ரெஸ்ஸில் 5 பட்டன் இருக்குது. அதே மாதிரி இன்னொரு சட்டை இருக்குது, அதுலேயும் 5 பட்டன் இருக்குது. அப்போது 2 சட்டையிலையும் மொத்தம் எத்தனை பட்டன் இருக்குது? ஒரு சட்டையில் 5 பட்டன், அதேமாதிரி இன்னொரு சட்டையில் 5 பட்டன், ரெண்டும் சேர்ந்து 10 பட்டன். ரொம்ப சரியாக சொன்னீங்கம்மா. நல்லா கவனிச்சிருக்கீங்க. கூட்டலை ரொம்ப எளிமையாக புரிஞ்சுக்கிட்டீங்க. இதே மாதிரி தொடர்ந்து கவனிங்க. நம்ம வரப்போகிற எல்லா கணக்குகளுமே ரொம்ப எளிமையாக புரிஞ்சிடும் உங்களுக்கு. நீங்கள் சரியாக சொல்லிட்டீங்க. அடுத்து உட்காந்துருக்க அவங்கள்ட்ட ஒரு கேள்வி கேட்குறேன். நீங்கள் கரெக்டாக சொல்கிறீங்களான்னு பாருங்கள். இப்போது நான் உங்களுக்கு சட்டையில் 5 பட்டன் இருக்குன்னு சொன்னேன். இப்போது அதே ஒரு சட்டையை எடுத்துப்போம். ஒரு சட்டையில் 4 பைகள் இருக்குது. அதே மாதிரி அடுத்த சட்டையில் 5 பைகள் இருக்குது. இப்போ மொத்தம் எத்தனை பைகள் இருக்குது அந்த 2 சட்டையில்? ஒரு சட்டையில் 4 பை, இன்னொரு சட்டையில் 5 பை, 9 பை இருக்கு. நீங்களும் ரொம்ப சரியாக சொன்னீங்கம்மா, வாழ்த்துக்கள். அதே மாதிரி இன்னொரு கேள்வி, உங்களுக்கு ஒரு கேள்வி. இப்போ நீங்கள் வச்சிருக்க பையில் 4 ஆப்பிள் இருக்குது. உங்கள் பொண்ணு வராங்க, அவங்கக்கிட்ட சில ஆப்பிள் இருக்குது, அதையும் உங்களுக்கே கொடுக்குறாங்க. அவங்கக்கிட்ட மொத்தம் 9 ஆப்பிள்கள் இருக்குது. ஏற்கனவே உங்கள்கிட்ட 4 இருக்குது. இப்போ அவங்க புதுசாக கொண்டு வந்து 9 ஆப்பிள்கள் கொடுக்குறாங்க. இப்போ மொத்தம் உங்கள்கிட்ட எத்தனை ஆப்பிள் இருக்குது? நான் வச்சுருந்தது 4 ஆப்பிள் பழம், என் மக வச்சுருந்தது 9 ஆப்பிள், ஆக மொத்தம் 13 ஆப்பிள். ரொம்ப சரியாக சொன்னீங்கம்மா. 4 ஆப்பிள், அதோட உங்கள் பொண்ணு கொண்டு வந்த 9 ஆப்பிள், ரெண்டையும் கூட்டினா 4 கூட்டல் 9 13. மிகச் சரியான விடை. ரொம்ப சந்தோஷம், வாழ்த்துக்கள். இதுவரை நீங்கள் கேட்டது கற்றலும் கற்பித்தலும். கற்றலும் கற்பித்தலும் நிகழ்த்தியவர் எஸ் சண்முகப்பிரியா, கணித ஆசிரியை, கிருஷ்ணம்மாள் ராமசுப்பையர் பள்ளி, மதுரை. இதில் பங்கேற்றவர்கள் மதுரை மாவட்டம் கொம்பாடி கிராம மக்கள். இதன் தொடர்ச்சியை இனி வரும் பகுதிகளில் கேட்கலாம். இந்த நிகழ்ச்சியை 90.4 ஷியாமளவாணி அலைவரிசையிலும் www.shyamalavani.in என்ற இணையதள முகவரியிலும் கேட்கலாம். ஷியாமளவாணி 90.4 சமுதாய வானொலியின் வானொலி மூலம் கணிதம் கற்போம். இந்நிகழ்ச்சிக்கு ஊக்கம் மற்றும் ஆதரவு வழங்கியோர் தேசிய அறிவியல் மற்றும் தொழில்நுட்ப தொடர்பாடல் குழுமம்,
புதுதில்லி.